ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 3வது டெஸ்ட் மேட்சோட 3வது நாள் முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா வந்து இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர ஈக்குவல் பண்ணிட்டா, இப்ப இங்கிலாந்து வந்து 2 ஃபார் நோ லாஸ். நான் போன வீடியோல என்ன சொன்னேன்? இந்தியா வந்து தி மேட்ச் இஸ் ஈவன். ஆனா இங்கிலாந்து லீடிங் பை ஓவர் 200. எனக்கு பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு டீசென்ட்லி கஷ்டமான பிட்ச் தான். டே 4 அண்ட் டே 5 எஸ்பெஷலி அது இன்னும் தெரியும். டே 3 கம்பேரட்டிவ்லி நான் நினைச்சேன் லாஸ்ட்ல எப்பயுமே டே 2 அண்ட் 3 வில் நாட் பி அஸ் டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு டே 4 அண்ட் 5. அது இந்த கேஸ்லயும் நடந்தது. எனக்கு வந்து கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் மேல நம்பிக்கையா இருந்தது. அவ வந்து அடிச்சதுல வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்ல. இப்ப வந்து முதல் செஷன் வந்து நான் எதிர்பார்த்த மாரி அவ வந்து நன்னா விளையாடினா. எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இப்ப நம்ம அந்த முதல் விக்கெட்ட பார்த்தோம். ரிஷப் பந்த் வந்து ஹேட் ஹி காட் டு எ செஞ்சுரி இட் வுட் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ். ஏன்னா லெஃப்ட் கையில அடிபட்டதுன்னு தெரிஞ்சுட்டு, அவ அதே இடத்துல போட்டா அப்பயுமே ஒரு கையாலேயே லெக் சைடுக்கு தள்ளின்னு இருந்தார். கேஎல் ராகுல் வந்து போன நாள் எப்படி விளையாடினாரோ அந்த மாரியும் விளையாடினார். இப்ப கேஎல் ராகுல் வாண்டட் டு கெட் டு ஹிஸ் செஞ்சுரி பிஃபோர் லஞ்ச். சில பேர் சொல்றா, இப்ப ஜோ ரூட் வந்து 99ல இருந்தார் கோயிங் இன்டு த ஸ்டம்ப்ஸ். கேஎல் ராகுல் யோசிச்சிருக்கலாமான்னு கேட்கறா. நான் என்ன சொல்றேன்னா, பீப்புள் திங்க் டிஃப்ரெண்ட்லி இன் தட் கேஸ். ஜோ ரூட் எவ்வளோ டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருந்திருக்கார், கேஎல் ராகுல் எவ்வளோ அடிச்சிருந்திருக்கார். நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 98 ரன்ல இருந்தார். இப்ப 100 ரன்க்கு அவுட் ஆயிட்டார். அந்த 2 ரன்னால அந்த when England got 2 wickets, still India is trailing by 130. England have got a chance to bowl India out. அந்த மாரி ஆங்கிள நான் பார்க்க சொல்லியிருந்திருப்பேன். ரிஷப் பந்த் வந்து முடியாத அந்த அந்த ஏரியால போட்டு அவுட் ஆனா நான் பரவாயில்லன்னு சொல்லியிருந்திருப்பேன். இவ்ளோ நன்னா விளையாடிட்டும் அந்த ரன் அவுட் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரோக் ஆஃப் லஞ்ச் தான் வருத்தமா இருந்தது. ஏன்னா கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் இன்னும் கொஞ்சம் நாழி விளையாடிருந்தா அப்படியே காய போட்டிருந்திருக்கலாம். ஒரு 450 ரன் வந்திருந்திருக்கலாம். ஏன்னா தேவர் பேட்டிங் வெரி வெல். அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் 100 ரன் வந்துட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் விட்டு அவுட் ஆயிட்டார். அப்புறமா அந்த லோவர் ஆர்டர் ஜடேஜா வந்து விளையாடுவார்னு நான் எதிர்பார்த்தேன். நிதிஷ்குமார் ரெட்டியும் பல்லக்கரிச்சின் 30 ரன் அடிச்சார். வாஷிங்டனும் அப்புறமா வந்து 21 ரன். ஜடேஜா வந்து ஒரு நதர் ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். நிறைய பேர் அந்த முதல் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா ஜடேஜா அந்த சீரீஸ் அப்புறம் ரிட்டையரான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு நான்சென்ஸ் கிளைம்ஸ் அப்பயே நினைச்சேன். இப்ப வந்து அவர் திருப்பியும் காட்டிட்டார் ஒரு வெரி குட் 72 ரன்ஸ். இன்னும் இந்தியா வந்து வித் வே தேவர் கோயிங் இன்னும் அடிச்சிருந்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இங்கிலாந்து வந்து அந்த ஆரம்பத்துல போறதை பத்தி பேசலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுத்த உடனே இப்ப திருப்பியும் சொல்றேன், அவளோட பவுலிங் கார்டை பார்க்கலாம். போன வீடியோல ஜோஃப்ரா ஆர்ச்சரை 20 ஓவர் போட வைக்கணும்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு 22 ஓவர் 23.2 ஓவர்ஸ் போட வச்சுட்டா அவரை. அண்ட் he is not really caused that much damage. கண்டிப்பா he will feel the strain of that in the coming days. கிறிஸ் வோக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டூவர்ட் பிராடும் ஒரு 2 மேட்ச் முன்னாடி சொன்னார், இஸ் நாட் டூ ஃபார் அவே ஃப்ரம் நீ இன்ஜுரி. 27 ஓவர் போட வச்ச அவரை. பென் ஸ்டோக்ஸ் வந்து நேற்றுக்கு 6 ஓவர் தான் போட்டார். வேற வழி இல்லாத ரிஷப் எனக்கு எனக்கு அந்த சமயத்துல புரியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு 40 தாண்டின உடனே எல்லாரையும் பவுண்டரியில வச்சுட்டு ஒரு ஷார்ட் பாலா போட பார்த்தா அண்ட் தே டிட் நாட் ரீட் டிரெக்ட் மெனி ஆஃப் தம் ப்ராப்பர்லி. பென் ஸ்டோக்ஸ் அந்த ஸ்பெல்ல ரொம்பவே வேகமா போட்டார். நிறைய வந்து ஓவர் 140 kph. ஸோ அவர் இன்னைக்கு 14 ஓவர் போட்டார். லாட் ஆஃப் தம் இஸ் பின் பவுலிங் குவிக்லி. ஷோயப் பஷீர் நான் சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட போறதுலாம் அது வந்து எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு அடிப்பட்ட உடனே ஜோ ரூட் 10 ஓவர். ஸோ in that case, India, they should have also got more runs with how they were going. ஆனா ஒரு அளவுக்கு வந்து அவரோட லீட் பவுலர்ஸை போட வச்சு உடைச்சிட்டா அது எப்படி பாதிக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அடுத்த டெஸ்ட் மேட்ச் விளையாடி ஒரு இன்னிங்ஸ் கூட இந்த மாதிரி இந்த ஒரு ஒர்க் லோட் வந்ததுன்னா ஐ டோன்ட் திங்க் யூ வில் பிளே த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். பென் ஸ்டோக்ஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவர் வந்து நிறைய இன்னிங்ஸ் வந்து 20 ஓவர் போடணும்னு இருந்தா ஐ ஆல்சோ டோன்ட் நோ ஹவு யூ வில் ஹோல்ட் அப். ஸோ இந்த 2 பேரையும் தான் டார்கெட் பண்ணி அவளை நிறைய ஓவர் போட வைக்கணும். இந்த கேஸ்ல அவ பண்ணிட்டா. ஸோ அதுதான் இது வந்து ஐ தாட் தே ஷுட் ஹவ் காட் மோர் வித் ஹவ் தேர் டூயிங். ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் ஜடேஜாவோட விக்கெட்டை எடுத்த உடனே was he running in smoothly? No. அந்த ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்சது. அந்த அவுட் சைட் லெக் ஸ்டம்பா போட்டு ஒரு ஓசி விக்கெட்டா கிடைச்சிருத்து அவருக்கு. ஸோ
அதான் அதர் கேஸ் ஆஃப் டிசப்பாயிண்டிங் டெய்ல் கலாப்ஸ். இப்போ 330 ஃபார் 5, அதுக்கப்புறம் 365 ஃபார் 6 இருந்துட்டு நான் ஒரு 40 ரன் ஒரு 10 ரன் லீடு வந்திருந்தாலும் ஒரு லீடுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறமாவும் திருப்பி அந்த கடைசி பேட்ஸ்ன்னு ஒரு 10 ரன்னா அடிக்கலாம்னு நினைச்சேன். அவ வந்து அவுட் ஆயிட்டா உடனே வந்து. ஸோ தட் இஸ் ரிப்ரீவ் ஃபார் இங்கிலாந்து. இப்போ மினிமம் நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா மேட் ஷோர் தே ஹவ் கேன்சல்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், மீனிங் ஹூஎவர் லூசஸ் ஃப்ரம் ஹியர் will either score less runs when they first inning இங்கிலாந்து விளையாடி ஒரு அவ்வளோ ரன் அடிக்காத இருந்தா தென் இந்தியா கேன் சேஸ். இல்லை இங்கிலாந்து ஒரு 300 ரன் மாதிரி அடிச்சுட்டு இந்தியா கடைசி நாள் பேட் பண்ண விட்டா தென் வி மே சி சம்திங் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் தவிர ஒரு மினிமம் இது இந்தியா ஹாவ் பிரிட்ஜ் தட் கேப். ஒரு 200 ரன்க்கு மேலே ட்ரெயில் பண்ணிட்டு when you have lost 3 wickets and one of your batsmen is injured, அப்படி வந்து I still say that India have done very well. ஸோ என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பால் சேஞ்ச் இது அவாலும் பண்ண பார்த்தா இந்தியாவோட இன்னிங்ஸ்ல பார்த்தோம். அவாவுக்கும் சொன்ன மாதிரி தேர் ஆர் சம் கொஸ்டின்ஸ் அரவுண்ட் த டியூக்ஸ் பால். அதனால தான் நான் வந்து அப்போ சொன்னேன் இந்தியா ஷுட் ஆல்சோ திங்க் தட் இட் கேன் அஃபெக்ட் இங்கிலாந்து அஸ் வெல். அது வந்து ஒரு சில இன்ஸ்டன்ஸ்ல தே ட்ரை டு சேஞ்ச் த பால். இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருசா மூமெண்ட். இப்போ பென் ஸ்டோக்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆன உடனே வி சா தட். அதை தவிர ஒன்றும் பெருசாகவும் இது பண்ணல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த முதல் விக்கெட் எடுத்த உடனே he bowled well, but there was not that level of threat off the wicket that you thought there would be. So ஆல் லெவல் தஸ் ஃபார் டீமுமே ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பண்ணான்னு நான் சொல்ல மாட்டேன். நான் திருப்பியும் சொல்றேன். இப்ப நான் இப்படி சொன்னா அவர் வந்து 56 ரன் அடிச்சுட்டாருன்னு நிறைய பேர் சொல்லுவா. பிரைடன் கார்ஸ் வந்து லாட் ஆஃப் த டைம் he went at above 4 and over. ஷோயப் பஷீர் வந்து இந்தியா கிட்ட போடுறச்சே யூ நாட் பி எஃபெக்டிவ்னு சொன்னேன். இப்ப நிறைய பேர் ஜேக்கப் பெதல் யூ could bring him in ahead of ஷோயப் பஷீர்னு சொன்னா அந்த கேஸ்ல அப்படி இருந்ததுன்னா if they were confident enough to do it they could have done it and you could have got an extra batsman. இப்ப ஷோயப் பஷீர் போட்டதுல வாட் இஸ் இட் ரியலி காட் இன் திஸ் கேஸ் ஒண்ணுமே நடக்கல. ஸோ இதுதான் இன்ட்ரீகிங் என்ன சொல்றது பொசிஷன் கோயிங் இன்டு தி லாஸ்ட் வீக்ஸ். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்கள் மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.